இன்றைக்கி பூஜை சாமான் எப்படி துலக்கலான்னு பார்க்கலாம். இந்த குத்து விளக்கு பார்த்திங்கன்னா கிச்சனில் மேலே வச்சுருந்தனால ரொம்ப எண்ணெய் பிசெல்லாம் பிடிச்சிட்டு ரொம்ப பழசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி வாஷ் பண்ணி இப்போ எடுக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப ஒன்றும் தேவையில்லைங்க. நம்ம முதல்ல உக்காந்தி கழுவணும். உக்காந்தி நல்லா தேய்ச்சோம்னா மட்டும்தான் அதை தேய்ச்சி எடுக்க முடியும். அதுக்கு நம்ம இந்த தேய்க்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சைப்பழம், புளி, அப்புறம் சபீனா. முதல்ல எலுமிச்சைப்பழத்தை எலுமிச்சைப்பழத்தில் இருக்கிற சாறை வச்சு ஃபுல்லாக இதை நம்ம பூசிக்கலாம். நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பூசிக்கலாம். பூசினதுக்கப்புறம் தண்ணியே எடுக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு எலுமிச்சை இந்த சாறுலேயே முதல்ல நம்ம ஃபுல்லாக நல்லா தேய்க்கணும். பாருங்கள், இந்த அரை எலுமிச்சை பழத்தில் இந்த ஃபுல்லாக நான் தேய்ச்சிட்டேன். அடுத்து நம்ம புளி எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளியில் இந்த புளியும் அதே மாதிரி நம்ம எலுமிச்சை பழம் எப்படி தேய்ச்சோமோ அதே மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். ஃபுல்லாக நல்லா அழுத்தமாக தேய்ச்சி நம்ம எடுத்துக்கணும். இப்போ புளியும் அதே மாதிரி நம்ம தேய்ச்சிட்டோம். நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சிக்கிட்டோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சபீனா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் தேய்க்கிறது கூட உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பலாம், காமிக்கலாம். ஆனால் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கு, அதனால் யாரும் இல்லை. அதனால் நானே எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சபீனா வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேய்க்கணும். நம்ம கையே அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, தண்ணி லைட்டாக. இப்போ நம்ம கையில் இப்படி ஈரப்பதமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியிலே இந்த மாதிரி வச்சு 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 நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்க்கணும். இப்போ நான் தேய்ச்சிட்டேங்க. சபீனா போட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சேன். ஆனால் என்னென்னா, நமக்கு இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தனால கையிலே தேய்க்க முடியல. இந்த தேங்காய் நாரை வச்சு நான் யூஸ் பண்ணேன். அந்த தேங்காய் நாரை வச்சு கொஞ்சம் அந்த சந்தில் இருக்கிறதெல்லாம் நான் யூஸ் பண்ண தேங்காய் நார் பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு. நான் இதை வாஷ் பண்ணி நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா அழுத்தி தேய்ச்சோம்னா கூட இன்னும் நல்லா ஒயிட்டாக ஆகும். ஆனால் நம்ம தேய்க்கிறதுல தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் தேய்ச்சிட்டு கழுவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு ஒயிட் கிளாத் வச்சு தொடச்சிடணும். இப்போ பாருங்கள், கழுவுனொட்டி இப்படி இருக்குது. இப்போ இது ஒரு ஒயிட் கிளாத்து இல்லை எந்த கலர் கிளாத் வச்சு வேணால் கூட இந்த ஈரமாக இருக்கிறத இந்த தண்ணியெல்லாம் தொடச்சிடணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா கருப்பாயிடும். கொஞ்சம் காஞ்சோட்டி கருப்பாயிடும். நான் சபீனா யூஸ் பண்ணேன். சபீனா யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் சீயக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லது தான். அடுத்து இதை துலக்கிக்கலாம். பாருங்கள், பூஜை சாமான் எல்லாம் பளபளன்னு இருக்குது. இப்போ பூஜை பொருள் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா பிரைட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி. பூஜை பொருள் வாஷ் பண்ணும்போது தயவு செஞ்சு ஸ்க்ரப்போ ஸ்டீல் நாரோ யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அது தேய்ச்சி அழுக்கு போகலை பட்சத்தில் நீங்கள் இந்த தேங்காய் நார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.